எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்குங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. குறிப்பாக டெலகிராம் சேனலில் ராஸ் மேக்டவுன் NXT எல்லா ஷோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே ரெசல்மேனியா 42 நடந்த ஒரு சில விஷயத்த வீடியோ பேக்கேஜாக போட்டு காமிக்கிறாங்க. போட்டு காமிச்சதோட ஆளாக ஒபாஃபேமி பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. ஒபாஃபேமி உள்ளே வந்த உடனே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒபாஃபேமிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பயங்கரமாக சேர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒபாஃபேமி வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு செலப்ரேஷனோட த ரூலர் பார்த்தீங்கன்னா இப்போ ராவை பார்த்தீங்கன்னா ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பயங்கர செலிப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரை பீட் பண்ணதுக்கப்புறம் ஃபேன்ஸுங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா எப்படி அவருக்கு சப்போர்ட் கிடைக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒபாஃபேமி உள்ளே வந்திருக்காரு. உடனே அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி அண்ட் இயோ ஸ்காய் வர்சஸ் ஆஸ்கா அண்டு கைரி ஷென்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போச்சு. இந்த மேட்ச்சில் ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி அண்ட் இயோ ஸ்காய் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஆஸ்கா அண்ட் கைரி ஷெனை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி அண்ட் இயோ ஸ்காய் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராரு. சிஎம் பங்க் ரிங்குக்குள்ளே வந்த உடனே அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ரெசில்மேனியாவில் நான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனை பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிட்டோம். இது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. லாஸை பற்றிலாம் நான் நிறைய இங்கே டேட்டோலாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். குறிப்பாக இந்த கடைசி 6 மந்தில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபேமிலி விஷயம் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. அதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. சிஎம் பங்க் நான் சாம்பியன் தோத்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைக்கிறீங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னதான் சாம்பியனை தோத்தாலும் நான் திரும்பவும் அந்த சாம்பியன்ஷிப் மெட்டீரியலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னால் போக முடியும். இந்த மாதிரி தான் இருந்தேன் நான் பார்த்தீங்கன்னா குந்தரை பீட் பண்ணி அந்த கண்டெண்டர் மேட்சை வின் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனை வின் பண்ண மாதிரி கூடிய சீக்கிரம் என்னால் அந்த சாம்பியன்ஷிப்காக அந்த சாம்பியன்ஷிப் மெட்டீரியலாக மாற முடியும், சாம்பியன்ஷிப்காக என்னால் மோத முடியும் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் அவர் லாஸ் பண்ணது ரெசில்மேனியாவை பற்றி திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபியூச்சர் என்ன அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக கோடி ரோட்ஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல சிஎம் பங்க் உன்னோட டைம் இது, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் சொல்ல அந்த இடத்துல சிஎம் பங்க் நான் லாஸ் பண்ணிட்டேன், நீ ஜெயிச்சிட்ட, நீ பார்த்தீங்கன்னா உன் சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டேன், நான் என் சாம்பியனை லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் கோடி ரோட்ஸ் கிட்ட பேச அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பை தர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த இடத்துல சிஎம் பங்க் நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால நீ ஒன்று எனக்கு வாய்ப்பு தர தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியல் போகுது. குறிப்பாக அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் நான் லாஸ் பண்ணிட்டேன், நீ ஜெயிச்சிட்ட, நீ பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கிரியேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா கிளம்ப அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் எப்போ வேணாலும் இந்த சாம்பியன்ஷிப்புக்காக பார்த்தீங்கன்னா நீ மோதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. முடிச்சதோட அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெவன் எவன்ஸ் வர்சஸ் இட்டான் பேஜின் அப்படின்ற ஒரு புது ரெஸ்லருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெவன் எவன்ஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இட்டான் பேஜ் அப்படின்ற ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட அந்த இடத்துல ரூசேவ் உள்ளே பயங்கரமாக ஜெவன் எவன்ஸ் அடிக்க அந்த இடத்துல பென்டா உள்ளே ரூசேவ் அடிக்க அந்த இடத்துல ரூசேவ் அவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமாக அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியனை எடுத்து தோல் மேலே வச்சு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டை முடிகிறாரு. உடனே அதே இடத்துல
வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் டே டீம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. ஸோ எல்லாரும் ரிங்குக்குள்ளே வந்ததுக்கப்புறம் லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெசில்மேனியாவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் வின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஸோ வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் வின் பண்ணதை பற்றி ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா சோல் ருக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராக் வந்து பார்த்தீங்கன்னா டெபியூ ஆகுறாங்க. அவங்க உள்ள வந்து அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. உடனே அதே இடத்துல லிவ் மார்கன் வர்சஸ் சோல் ருக்காவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் 2 பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. அதுலேயும் குறிப்பாக சோல் ருக்கா வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி என்னதான் அவங்க ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் லைட்டாக சீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே டீமோட உதவியால் லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா சோல் ருக்காவை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் லிவ் மார்கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. கிளம்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வாக்கர் உள்ள வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த விஷன் டீமோட வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே பால் ஹேமன் பேச ஆரம்பிக்கிறாரு. ரெசல்மேனியாவில் சிஎம் பங்க் சாம்பியன் தோத்தது. ஸோ ரெசல்மேனியாவில் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 மேன் டேக் மேட்சை லாஸ் பண்ணது. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE வேர்ல்ட் டேக் டீம் சாம்பியனாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்ட் பேசிட்டு குறிப்பாக ப்ராக் லெஸ்னர் ஸோ ரெசல்மேனியா லாஸ் பண்ணதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஸோ பண்ணதோட விஷன் டீமோட ஸோ நெக்ஸ்ட் ஃபியூச்சரை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஆஸ்டின் தியரி லோகன் பாலோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ல்ட் டேக் டீம் சாம்பியனாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாரு. பிரான் பிரேக்கர் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ரெசல்மேனியாவில் குந்தரோட மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வால்மெண்ட் ஆகி ஸோ செத்ராலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தோக்க வச்சேன் அப்படின்ற மாதிரி ஸோ ரெசல்மேனியாவை பற்றி பேச அந்த இடத்துல செத்ராலன்ஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே சேர் எடுத்து பயங்கரமாக அவங்க 3 பேரை அடிக்க ஒரு கட்டத்தில் அவங்க 3 பேரை சேர்ந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ரொம்பவே ஷாக்கிங்காக ரிட்டன் வந்து ஆஸ்டின் தியரி அண்ட் லோகன் பால் அடித்து ரிங் சைடு கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் செத்ராலன்ஸும் பிரான் பிரேக்கரும் அடிச்சுக்குவாங்க. ஃபைனலி பிரான் பிரேக்கர் செத்ராலன்ஸை பயங்கரமாக அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரான் பிரேக்கர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. உடனே அதே இடத்துல ஜேடி வர்சஸ் ஃபின் பேலருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் 2 பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்னு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் ஃபின் பேலர் ஜேடியை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஃபின் பேலர் வின் பண்ண அந்த இடத்துல டாமினிக் மிஸ்டீரியோ உள்ள வந்து ஃபின் பேலர் அடிக்க ஃபின் பேலர் ஜேடி அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ 2 பேருமே அடித்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கை விட்டு வெளில தடுத்துட்டு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஸோ உடனே மண்டே நைட் ராவோட ஸோ மெயின் ஈவென்ட் செக்மெண்ட் நடக்குது. ரோமன் ரிங்ஸ் காரில் பேக் ஸ்டேஜில் வந்து இறங்குறாரு. ரோமன் ரிங்ஸ் ரிங்குக்குள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து இக்னாலேஜ் பண்ணுவாங்க. உடனே ரோமன் ரிங்ஸ் நீங்களே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரிங்ஸ் த ஊசோஸ் த பிளட் லைன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான செலிப்ரேஷனோட உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. ரெசல்மேனியாவில் சாம்பியன் வின் பண்ணது, சிஎம் பங்கை பீட் பண்ணது, இப்போ சாம்பியன் என் கையில் வந்துடுச்சு, என்னோட ஃபேமிலி என்கிட்ட இருக்குது, ஸோ எல்லாமே என்கிட்ட இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப நாளாக நான் இதை மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் முதல்ல இருந்து அந்த பிளட் லைன் ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராரு போல். ஸோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குது, இந்த ஃபீல் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பேச அந்த இடத்துல த ஊசோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. 2 பேருமே பயங்கரமாக பேசிக்கிட்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா த ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ரோமன் ரிங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இக்னாலேஜ் பண்ணுறாங்க. இந்த பிளட் லைனில் இருக்கும்போது ரோமன் ரிங்ஸுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்களோ அதை பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல ஜேக்கப் ஃபாட்டு உள்ளே வராரு. ஜேக்கப் ஃபாட்டு உள்ளே வந்த உடனே ரோமன் ரிங்ஸ் பேசுகிறாரு. ஸோ எதுக்காக நீ இங்கே வந்திருக்க அப்படின்லாம் தெரில, அதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இக்னாலேஜ் பண்ணு அப்படின்னு கேட்க அந்த இடத்துல ஜேக்கப் ஃபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இக்னாலேஜ் பண்ண வரல, வேறு எதுக்காக வந்திருக்கேன் ஸோ சொல்லு அப்படின்னு சொல்ல, நான் இந்த சாம்பியன்ஷிப்காக வந்திருக்கேன், எனக்கு இந்த சாம்பியன்ஷிப் வேணும், எனக்கு இந்த வாட்ச் வேணும், எனக்கு ட்ரைபிள் சீஃப் வேணும் அப்படின்ற மாதிரி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அந்த இடத்துல பேக்லாஷ் பேப்பர் வியூவில் எனக்கு ஒரு மேட்ச் வேணும் வாங்க கூட இந்த சாம்பியன்ஷிப்காக அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு சாம்பியன்ஷிப் வேணுமா, நீ பேக்லாஷ் பேப்பர் வியூவில் என் கூட மோதி ஜெயிச்சனா இது எல்லாம் உனக்கு கிடைக்கும், ஒருவேளை நான் உன்னை ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்க அந்த இடத்துல ஒருவேளை நீ ஜெயிச்சா எதை வேணாலும் எடுத்துகிட்டு போ, நான் உன்னை ஜெயிச்சேன்னா நீ என்ன இக்னாலேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ என் கூடவே எனக்கு இக்னாலேஜ் பண்ணி என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டோ திரு முழிக்கிறாரு. உடனே
ரோமன் ரெயின்ஸ் உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன், நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட் ரால உன்னோட முடிவை சொல்லு, ஸோ பேக்லாஷில் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கிளம்புறாரு. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ரால உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்